இந்த ஊர்லயே பெரிய ஹோட்டல் இது. ஆனா லக்கேஜ நம்மளையே தூக்க விடுறாங்க. நம்மளை எவ்வளவு மோசமா நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல. சரி உள்ள வாங்க. வெளியவே நின்னுட்டு இருந்தா பாக்குறவன் தப்பா நினைச்சுப்பான். இது என்ன ஹோட்டலோ? விஐபி ரூமுக்கு வரவங்களே விஐபி மாதிரி நடத்தலனா எப்படி? இதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா? இந்த ஊர்ல நடக்கிற கொடுமைகள் பத்தியே இன்னும் யாரும் கேட்கல. இது ஒண்ணு உங்களோட நாடு மாதிரி கிடையாது மிஸ்டர் சாலமன். ஆமா, நல்லா தெரியுது. அதுதான் இந்த நாட்டுக்கும் மத்த நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஏதாவது பிரச்சனையா மிஸ்டர் சாலமன்? பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல. நிறைய பழைய ஞாபகங்கள் மனசுல வந்துட்டு இருக்கு. Oh my God. பாருங்க, இதோ. ஏன் நிக்கிறீங்க? சேர்ல உட்காருங்க. இத போட்டு வந்துடுறேன். நான் ஃபெட்ரிக் சாலமன் பேசுறேன். எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இங்க பாருங்க, என்னோட ரூம்ல யாரோ அண்டர் வேற மறந்து விட்டுட்டு போயிருக்காங்க. நான் வரதுக்கு முன்னாடி அதையெல்லாம் நீங்க தானே பார்த்துருக்கணும். சுத்தி பார்த்தா ஒரே குப்பையா தான் இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம இன்டர்வியூவை வேற இடத்துல வச்சுக்கலாம். இல்ல, இந்த இடமும் நல்லா தான் இருக்கு. அப்படியா? சரி வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க மிஸ்டர் சாலமன். சரி, சீக்கிரம் கேளுங்க. நான் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கேன். ஹாஃப் அன் ஹவர்ல வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க. கவலைப்படாதீங்க, பிரசிடென்ஷியல் பேலஸ் ரொம்ப தூரம் இல்ல. எனக்கும் தெரியும். ஆனா கமிட்டி மெம்பர்ஸ், அம்பாசிடர்ஸ், அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. வர்றது டூரிசம் அப்புறம் கம்யூனிகேஷன் மினிஸ்டர் தானே. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. வேலையா தானே. நான் இந்த லக்கேஜ் வச்சுட்டு வந்துடுறேன். ஓ, தாராளமா. ரொம்ப நன்றி. குடிக்க ஏதாவது கொண்டு வரவா? இல்ல, பரவாயில்ல. உங்களை இன்டர்வியூ பண்றது என்னோட பல வருஷ கனவு. என்ன சொல்றீங்க? நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. இல்ல, உண்மையாதான். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்றதா சொன்னீங்க? இந்த நாட்டுல இருக்கிறது ஒரே நியூஸ் பேப்பர் தானே. இன்னொன்னுக்கு என்னாச்சு? நாட்டுக்கு எதிராக எழுதுறாங்கன்னு அதை எழுத்து மூடிட்டாங்க. ஓ, வருத்தமா இருக்கு. ஏன் அப்படி? உங்களுக்கு வருத்தமா இல்லையா? நான் ஒண்ணு வேலை செய்யலையே. பின்ன நான் மட்டும். கடைசியா நீங்க எப்ப இந்த நாட்டுக்கு வந்தீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏதாவது மாற்றத்தை உணர்றீங்களா? உணர்றேன். ஜனநாயக நாடா மாறி இருக்கு. ஜனநாயக நாடு தான் நியூஸ் பேப்பர் கம்பெனி மூடி இருக்கு. இருந்தாலும் ஜனநாயக நாடா மாறி இருக்குல்ல, அதை நினைச்சு நியாயமா சந்தோஷப்படணும். முக்கியமா நீங்க. நானா? ஆமா, நீங்க தான். உங்களுக்கு என்ன வயசாகுது? 28 இல்லைன்னா 30? இத்தனை வருஷமா போருக்கு நடுவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல இன்னும் இங்க போர் நடந்துட்டு தான் இருக்கு மிஸ்டர் சாலமன். குண்டு வெடிப்பு நடக்கலன்றதுக்காக போர் நின்றுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா நாட்டுல அமைதியை கொண்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. எனக்கு அமைதி வந்த மாதிரி தெரியல. அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் வேணும்னா நன்றி சொல்லவா? எதுக்கு? அமைதிக்காக தான். எனக்கா? உங்களுக்கும் அப்புறம் உங்களோட யுஎன் நாட்டுக்கும் சேர்த்துதான். நான் ஒரு சாதாரண போட்டோகிராஃபர். இந்த நாட்டுக்கு அமைதி கொண்டு வர நீங்க செய்யற வேலைக்கு உங்களுக்கு ஊதியம் கிடைக்குதா? நான் அப்படி எதுவுமே செய்யல. நீங்க செஞ்சது நான் வேணா சொல்லட்டா? நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ தெரியல, ஆனா ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. புகழ்ற அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்ல. அடடா, ஓ மை காட். என்னாச்சு? கீழே கீழே ஒரு லேடி இருக்காங்க. அவங்க துணியே இல்லாம இருக்காங்க. உயிரே இல்லாம இருக்காங்க. ரூமோட ஜன்னல்ல இருந்து குதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊர்லயே ஏதாவது ரொம்ப உயரமான பில்டிங். இப்ப நான் என்ன செய்யறது? அவங்களை கொல்றதுக்காக கூட யாராவது இங்க வந்திருக்கலாம். எஸ், ஃப்ரெட்ரிக் சாலமன் தான் பேசுறேன். ஆமாமா. நோ 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 நோ, கிளினிக்கை விட்டு தள்ளுங்க. விண்டோக்கு வெளியே ஒரு லேடி செத்து கிடக்குறாங்க. இவ்வளவு முக்கியமான விஷயத்தை அலட்சியமா பேசிட்டு இருக்கீங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்காம அடுத்து என்ன வேலை ஆகுமோ அந்த வேலையை சீக்கிரமா பார்த்து முடிங்க.
இத்தனை வருஷம் நான் இங்க வராம இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு சாவுதான். இப்போ ஒருத்தங்க செத்து கிடக்குறாங்க. பத்திரிகையாளரா நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பீங்க. அதுதானே உங்க வேலையே. அதுக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். நீங்களும் டிவில போடுவீங்க, அதை எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா இதை யாரும் பார்க்க மாட்டாங்க. யாருக்கும் இது முக்கியம் கிடையாது. ஒரு லேடியோட உயிரே போயிருக்கு, ஆனா அதை யாருமே கண்டுக்கல. இன்னமும் மக்கள் ஜன்னலுக்கு பக்கத்துல போக பயப்படுறாங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அதுக்கப்புறமா நாம நம்மளோட இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம். நீங்க உட்காருங்க. இன்னைக்கு செம்ம அழகா இருக்க. ஹலோ டாக்டர் அர்லானோ. உள்ள வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லையே? எப்பவும் போல வந்துட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வேலை ரொம்ப அதிகம் இருந்தாலும் பரவாயில்ல. சாரா அவ எப்படி இருக்கா? இன்னும் அவ ஐசியூல தான் இருக்கா. மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஒரு மாற்றமும் இல்ல. நான் எப்ப அவளை பாக்குறது? கூடிய சீக்கிரமே பாத்திரலாம். என்னால இந்த வாரம் அவளை பார்க்க முடியும்னு சொன்னீங்களே. சொன்னேன்தான், ஆனா இப்ப முடியாது போல இருக்கே. ஏன் என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க? நீ பார்க்காம இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. அம்மாவோட இருக்கிறதானே குழந்தைக்கு நல்லது. என் மேலே தப்பு சொல்றியா? அப்ப என்ன நீ நம்பல? இல்ல, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். காரணமே இல்லாம என் மேல தப்பு சொல்ற. நான் உங்களை தப்பு சொல்ல, உங்களுக்கு நன்றி தான் சொல்றேன். அப்படி இருந்தா சந்தோஷம். அவ பக்கத்துல போய் அவளுக்கு ஆசையா ஒரு முத்தம் கொடுக்கணும். அவ கூடவே இருக்கணும். உன்னால அவளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன பண்றது? சொல்லு. உன்னோட ஒரு முத்தம் அவளோட உயிருக்கு எமனா மாறலாம் இல்லையா? என்னால முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு நான் எல்லா விதத்திலும் உதவிதான் பண்றேன். அதுக்கு நன்றி. நன்றியை நீயே வச்சுக்க. சாராக்கு பிடிச்ச புக் கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்சது நர்ஸ் கிட்ட கொடுத்துடுறீங்களா? முயற்சி பண்ணி பாருங்க. எப்பவும் ராத்திரி இந்த புக்கை படிச்சுட்டு தான் அவ தூங்குவா. இடா. இந்த புக்கில் ஒரு குட்டி பிக் இருக்கும். ஒரு பெரிய பலூன்ல பயணம் பண்ணி பல விலங்குகளை பார்க்கும். அந்த விலங்குகளோட சத்தம் சாராவுக்கு பிடிக்கும். நர்ஸ் கிட்ட அப்படி சத்தம் பண்ண சொல்லுங்க. அப்பதான் அவ இந்த கதையை கேட்டு கொஞ்சமாவது சந்தோஷப்படுவா. முடிஞ்ச வரை ட்ரை பண்றேன். ஐசியூல இருந்தாலும் அவளுக்கு காது கேட்குமாமே. ஒரு புக்ல தான் இதை பத்தி நான் படிச்சேன். அது உண்மைதான். ஓகே, நீங்க எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எப்ப வேணுமோ ஆரம்பிக்கலாம். இல்ல உன்னால முடியலன்னா வேண்டாம். மனசு சரியில்லைன்னா வேண்டாம். இல்ல பரவாயில்ல. ரொம்ப சூடா இருக்கு. இடமே ரொம்ப சூடா இருக்கு. எனக்கு தலைவலியே வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமா அதை முடிச்சிடலாம். ரெக்கார்டர் கொண்டு வந்தீங்களா? நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். எதுக்கு கிளவுஸ் போட்டிருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. சூடா இருக்குன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். இன்டர்வியூல இந்த கேள்வி இல்லாம கேட்பீங்க? ம்ஹும். எனக்கு எக்ஸிமா இருக்கு, அதான் க்ளோஸ் போட்டிருக்கேன். எப்போல இருந்து? என் கைய பத்தி பேசவா அங்க வந்தீங்க? உங்களுக்கு கைகள் ரொம்ப முக்கியம்ல. அப்படி நான் சொன்னனா? இந்த கைகளை வச்சுதானே பல முக்கியமான புகைப்படங்களை எடுத்திருக்கீங்க. அதனாலதான் உங்க கைகள் முக்கியம்னு சொன்னேன். அப்ப சரி, வாங்க நம்ம அந்த புகைப்படத்தை பத்தி பேசுவோம்.
கைகளை பத்தி பதில் சொல்ல மாட்டீங்களா? என் பர்சனல் விஷயத்தை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்காது. இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே. அப்போ உங்களோட ஆர்டிக்கலுக்கு எங்களோட அரசாங்கம் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் செய்யற வேலைக்கான ஒரு பரிசாதான் நான் அதை பார்க்கறேன். இந்த மாதிரி அவார்டு கொடுக்கறது, மற்றவங்க வேலையை பெருமைப்படுத்துறது எல்லாம் பார்க்கும்போது உங்களோட அரசாங்கம் இந்த நாட்டுக்கு ஜனநாயகத்தை திரும்ப கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு தெரியுது. மற்றவங்களுக்கு அது ஒரு சாதாரண புகைப்படம், ஆனா அது எங்க நாட்டோட கடந்த காலத்தை காமிக்கிற ஒரு பொக்கிஷம். அவங்க கொடுக்குற $1 மில்லியன் பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? அது மொத்தத்தையும் டொனேட் பண்ணிடுவேன். அது ஏழை மக்களுக்கு பல விதத்துல பயன்படும். நான் சொல்றத நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலையா? முதல்ல எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லுங்க. இது ரொம்ப அதிகம்னு தோணலையா? எது? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்த போட்டோக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்களே, அதுக்குதான். அது ஒன்றும் சாதா போட்டோ கிடையாது. அதோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல. நல்லாவே தெரியும். அதுக்காக தானே இவ்வளவு அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு கிடைச்ச பெயரும் புகழும் பத்தலையா என்ன? ஓ, இதை நான் பேரு புகழுக்காகலாம் செய்யல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட புகைப்படம் எல்லாமே. புகழ் உங்களுக்கு இல்ல, ஆனா இந்த நாட்டுக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. எங்களோட நாட்டுல மொத்தமா 50% குழந்தைங்க இறந்து போறாங்க. மொத்த மக்கள் தொகையில 3 பங்கு HIV-ஆல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க இருக்க ஸ்கூல்ஸ் கூட அழிச்சிட்டாங்க. ஆயுதங்கள் செய்யற இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் இங்க இருக்கு. ஆனா இந்த நிலைமையில எங்களோட அரசாங்கம் என்ன செய்யுது? இன்டர்நேஷனல் அவார்டை உருவாக்கி அதை உங்களுக்கு கொடுக்குது. இது எல்லாத்தையும் அவங்க பிரபலப்படுத்திக்க தான் செய்யறாங்கன்னு தெரியலையா? நீங்க எதிர்பார்க்கிற பதில் கண்டிப்பா எங்கிட்ட இருந்து கிடைக்காது. எதையும் எதிர்பார்க்கல. நீங்க உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். உங்க அரசாங்கம் உங்க பேப்பரையும் க்ளோஸ் பண்ணணுமா என்ன? அப்போ அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? போட்டோல இருக்க அந்த பொண்ணு. அவ யார் பக்கம் இருந்தா? அது இங்க முக்கியமே கிடையாது. அவ தோல்வியோட பக்கம் இருந்தா. 20 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க இப்ப பவர்ல இருக்காங்க. அந்த போட்டோவை நீங்க தெளிவா பாத்தீங்களா? ரொம்ப தெளிவா பார்த்தேன். வேண்டான்ற அளவுக்கு பார்த்தேன். ஆனா அந்த போட்டோவை பத்தி உங்களுக்கு இன்னும் புரியலன்னு தான் எனக்கு தோணுது. என்ன புரிஞ்சுக்கணும்னு நீங்களே எனக்கு சொல்லுங்க. போட்டோவுக்கு யார் பக்கமும் இருக்க தெரியாது. என்ன நடந்துச்சோ அது அப்படியே காட்டும். அந்த இடத்துக்குள்ள இருந்து குண்டு வெடிச்சு அதுக்கு வெளியே இருந்த அந்த பொண்ணு காத்துல அப்படியே பறந்துகிட்டு இருக்கா. அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். அந்த இடத்துல யார் பாம்பு வச்சது இல்ல அந்த பொண்ணு யாருன்னால அதுக்கு தெரியாது. நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் போட்டோல நடக்கிற விஷயத்த மட்டும்தான். நடந்த வெடி விபத்துல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. அதனாலதான் அது ஒரு சின்னமா மாறி இருக்கு. அது எதுக்கான சின்னம்? அமைதிக்கான சின்னம் தான், வேற என்ன? இந்த போட்டோல உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுதா? இதுல ஒரு பொண்ணோட முடியும் முதுகும் கருகி போனதா உங்க அமைதிக்கான அடையாளமா? உங்களுக்கு அப்படி தோணல? தோணல. அப்போ உங்களுக்கு என்ன தோணுது? பழி வாங்குற எண்ணம். பழி வாங்குற எண்ணமா? இந்த நாட்டுல எங்க மக்கள் படுற கஷ்டமே அவங்களுக்கு இப்போ ஒரு அர்த்தமே இல்லாத சின்னமா மாறி இருக்கு. உங்க போட்டோல வெடிக்கதே பாம், அது அந்த போராளிங்களுக்கு வித்தது யாருன்னு சொல்லட்டுமா? இதையெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா அதுதான் உண்மை. இங்க பாருங்க மேடம், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மினிஸ்டரை மீட் பண்ண போறேன். அவர் கூட லஞ்ச் சாப்பிட போறேன். அப்ப போய் அவர்கிட்ட இங்க இருக்கிற நியூஸ் பேப்பருக்கு வேலை செய்யற ஒரு பத்திரிகையாளர் இப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா அதை கேட்டு அவர் சந்தோஷப்பட மாட்டாரு. எனக்கு இருக்கிற கருத்து மேல எனக்கு சந்தேகம் இல்ல. நம்ம இன்டர்வியூ பப்ளிஷ் ஆகும்போது அது உங்களுக்கே தெரியும். பப்ளிஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரமா கேள்வி கேளுங்க. 20 நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன். இது வரைக்கும் நீங்க எடுத்த போட்டோவை நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். நிறைய பேர் உங்க போட்டோவை நியூஸ் பேப்பர்ல பாத்திருக்காங்க. டிவில கூட அது வந்திருக்கு. சொல்ல போனா உங்களோட போட்டோவை உலகம் முழுக்க பயன்படுத்திருக்காங்க. டி-ஷர்ட், தொப்பி, போஸ்டர்னு இப்படி எல்லா இடத்துலயும் உங்க போட்டோ தான். சில சிட்டிஸ்ல நீங்க எடுத்த போட்டோவை செவத்துலயே வரைஞ்சு வச்சிருக்காங்க, தெரியும்ல? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நல்லா தெரியுது. இத பத்தி பல புக்கும் வந்திருக்கு. நீங்களே அதுல பல புக்குக்கு சைன் பண்ணிருக்கீங்க. கொஞ்ச வருஷமா டிவியும் ஆன் பண்ணாலே இத பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. சில ஆன்டி குளோபலைசேஷன் குரூப் இத அவங்களோட பிளாக்ல கூட வச்சிருக்காங்க. முதல் தடவையா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பா இல்ல. சேகுவேரா எடுத்த போட்டோக்கு கூட இதே தான் நடந்துச்சு. ஆனா அது வேற இது வேற. ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்க்காதீங்க. சரி, ஒத்துக்கிறேன். சொல்றது உண்மைதான். சந்தோஷமா இருக்கீங்களோ? இது ஒரு போட்டோகிராஃபருக்கு கிடைக்கிற அதிகபட்ச பெருமை. எப்படி சந்தோஷப்படாம இருப்பேன்? அதையும் பிசினஸ் ஆக்கிட்டாங்க. இந்த உலகத்துல எதுதான் பிசினஸ் இல்லன்னு சொல்லுங்க.
இந்த அமைதி கூட பிசினஸ் தான். பாத்தீங்களா, ஹெட்லைன்ஸை நீங்களே கொடுத்துட்டீங்க. இதை எதையும் போடாதீங்க. ரிலாக்ஸ், சும்மா விளையாடின. சரி. ஒரு போட்டோகிராஃபருக்கு கிடைக்கிற அதிகபட்ச பெருமைன்னு சொன்னீங்க. அது உங்களுக்கு 28 வயசுலயே கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க? ஒரு போட்டோகிராஃபரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு வேற எந்த இலக்கும் இல்லையா? அப்படி எந்த ஒரு இலக்கும் எனக்கு இல்ல. அதுக்கப்புறம் போர் நடந்த இடங்கள்ல நீங்க வேலை செய்யலையா? இல்ல. ஏன் செய்யல? வேற என்ன, என்னோட கால் தான். வேற எந்த காரணமும் இல்லையா? மேடம், அது வேற காரணமும் இருக்கு. கரெக்டா? நான் தான் சொன்னல, பர்சனல் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு. நீங்க பதில் சொல்லலைன்னா நான் உங்களை பதில் சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நல்ல பத்திரிகையாளர் தான். ரொம்ப தந்திரமா ஒருத்தங்கிட்ட இருந்து பதில வாங்குறீங்க. உங்களை பயமுறுத்துறது ஒண்ணு என்னோட நோக்கம் கிடையாது. நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? புரியல. என்ன? இந்த நாட்டுல எதுக்காக இருக்கீங்க? சின்ன வயசு தான், படிச்சிருக்கீங்க, பல மொழிகள் பேசுறீங்க. அப்புறம் எதுக்கு இங்க இருக்கீங்க? வேற எங்கேயாவது போயிருக்கலாமே. நான் இங்க தான் பிறந்தேன். என்னோட மக்கள் எல்லாம் இங்க தான் புதைச்சிருக்காங்க. அப்படின்னா வாழ்க்கையில நீங்க முன்னேற வேண்டாமா? முன்னேற்றம்னா என்ன? அதிக பணம் தானே. அப்படி கூட சொல்லலாம். நான் பணம் வேணும்னு நினைச்சிருந்தா இந்நேரம் UN ஆளுங்களுக்கு சாதகமா செய்திகளை வெளியிட்டிருப்பேன். இன்னும் சொல்ல போனா உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக வேலை செஞ்சிருப்பேன். இங்க கிடைக்கிறத விட சொகுசான வாழ்க்கை வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? எந்த பயமும் இல்லாம கரண்டே போகாத ஒரு இடத்துல உங்களால இன்னும் சந்தோஷமா இருக்க முடியுமே. காரணம் தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா இல்ல சும்மா அக்கறையில சொல்றீங்களா? காரணத்துக்கு தான். இங்க சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்க. என்ன எழுதுறீங்க? கேள்வியதான். சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பதில் இப்படி ஒரு பயங்கரமான போர்ல இருந்து மீண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா புதுசா வந்த அரசாங்கம் எல்லா மக்களோட வாழ்க்கையையும் முன்னேற்றணுங்கிறதுக்காக அவங்களால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க. நாட்டு மேல அக்கறை காட்டுறாங்க. நான் கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருப்பேன். இன்னும் நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லல. பர்சனல் கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்றது இல்லையே. பர்சனல் கேள்வி நான் மட்டுமா கேட்கிறேன்? நீங்களும் தான் கேட்கறீங்க. ஃபேமஸான ஆள் நீங்க தானே. சரி, வேற என்ன தெரியணும்? போட்டோவை பத்தி சொல்லுங்க. அந்த போட்டோவை நீங்க எடுத்த அந்த நொடி எப்படி இருந்துச்சு? இதுக்கான பதில எத்தனை பத்திரிக்கையில சொல்லியிருக்கேன். அதை போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். அந்த பதில நீங்க சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களே சொல்லுங்க. கேபிட்டல்ல மக்கள் இருக்க போற கடைசி நாள் அதுதான். பாதி நாடு கிளர்ச்சியாளர்கள் கையில தான் இருந்துச்சு. பல வாரத்துக்கு முன்னாடியே நாட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நாடு வீழ்ச்சி அடைகிற நிலைமையில இருந்துச்சு. ஆகாய மார்க்கமா தாக்குதல் நடந்துட்டே இருந்துச்சு. 3 நாளைக்கு ஒரு முறை, இல்ல 2 நாளைக்கு ஒரு முறை. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அந்த நாள் நான் பள்ளிக்கூடத்துல இருந்தேன். ஒரு பொது தொண்டு நிறுவனம் அதை நடத்துச்சு. அங்க இருக்கிற ஆசிரியர்கள் அப்புறம் குழந்தைங்களோட தினசரி வாழ்க்கைய போட்டோ எடுக்கணும். எதுவும் நடக்காத மாதிரி அவங்க எப்படி வாழ்றாங்கிறத நான் காட்டணும். சண்டே ஆச்சுன்னா நான் எடுத்த போட்டோ ஸ்போர்ல வாழும் மனிதர்கள்னு வரும். அப்பதான் அங்க சைரன் ஒலிக்க ஆரம்பிச்சது. குண்டுவெடிப்புல இருந்து தப்பிக்க பாதுகாப்பான இடத்துக்கு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே தலைக்கு மேல விமானம் பறக்க ஆரம்பிச்சது. வேகமா வெளியே வந்தேன். ஆனா அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி ஸ்கூல் என்ட்ரன்ஸ பார்க்க நான் திரும்பினேன். அப்பதான் அந்த பொண்ணை பார்த்தேன். அவ தனியா மாட்டிக்கிட்டா போல இருக்கு. கையில புக்கோட வெளியில வந்து நின்னா. அந்த பொண்ணுக்கு எங்க போறதுன்னே தெரியல. எல்லா இடமும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதனால வேகமா வெளியே ஓடி வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி நின்னா. நினைச்சா பாவமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த பொண்ணு அங்கேயே நின்னுட்டு இருந்தா. நான் கேமரா எடுத்து போக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். போட்டோ எடுக்கிற அந்த நொடியில தான் ஸ்கூல்ல பாம்பு பயங்கரமா வெடிச்சது. அந்த
அந்த ஸ்கூலுக்குள்ள இருந்து வெளியே வந்த நெருப்பு அந்த பொண்ணோட உடலை அப்படியே 10 அடி தள்ளி தூக்கி போட்டுச்சு. நான் போட்டோ எடுக்கும்போது சரியா சொல்லணும்னா அந்த ஒரு நொடி அந்த பொண்ணு காத்துல பறக்கும்போது என்ன நேரா பார்த்தா. அவ சரியா என்னோட கேமராவை பார்த்தா. அந்த போட்டோவை டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் அவளுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அப்பதான் சரியா ஒரு பாம் என் பக்கத்துல வந்து விழுந்துச்சு. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அங்கதான் என் காலம் போச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அங்க இருந்தவங்க ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஸ்கூல்ல பதுக்கி வச்சிருக்காங்கன்னு. அதனாலதான் அந்த குண்டு வெடிப்பு ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு. பார்த்து கவனம், ட்ரெஸ் அழுக்காக்கிடாத. அதை மதியானம் ரிட்டர்ன் கொடுத்தாகணும். அப்ப இது எனக்கு இல்லையா? ஹோட்டலை விட்டு வெளியே போக இந்த ட்ரெஸ் தேவையில்லை. உன் சொந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தியா இல்லையா? கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் அந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரியலையா? தெரியல. இந்த உலகத்திலேயே அவ இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் நான் மீட்பு முகாம்ல தான் இருந்தேன். அங்கிருந்து வந்ததும் நான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவளை பத்தி எதுவும் தெரியல. அங்க இருக்க டீச்சர்ஸ்க்கு கூட அவளை பத்தி எதுவும் தெரியலையா? சில பேருக்கு அவளை தெரியும்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல இருந்த பாதிரியார் அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் கிறிஸ்டின் பேர் வைக்கணும்னு எல்லாரோட பேரையும் மாத்திட்டாரு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த பொண்ணோட பேரை கண்டுபிடிக்க முடியல. நினைச்சு பார்க்க வினோதமா இருந்தது. எங்க இருந்தோ அவ திடீர்னு வந்தா, அப்புறம் மறைஞ்சு போயிட்டா உலகத்துல இருந்து மொத்தமா. எதுக்கு அவளை கண்டுபிடிக்க நினைச்சீங்க? குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுச்சா? அது அந்த போட்டோ எடுத்தப்ப எனக்கு 30 வயசு கூட இல்ல. இருக்காதா பின்ன? அன்னைக்கு நான் திரும்பி பார்த்தப்போ போட்டோ எடுக்காம அந்த பொண்ண இங்க வான்னு கூப்பிட்டிருந்தா இது எதுவும் நடந்திருக்காது. அப்படி ஒரு போட்டோவும் இருந்திருக்காது. சரியா சொன்னீங்க. அதை நினைச்சா வருத்தப்படுறீங்களா? நான் பல வருஷமா எனக்குள்ள இந்த கேள்வியை கேட்கவே இல்லை. அதோட ஒரு பத்திரிகையாளரா நீங்களும் அந்த கேள்வியை கேட்க கூடாது. ஒரு பத்திரிகையாளரா யோசிக்க கூடாது. ஒரு மனுஷனா அந்த பொண்ணு நினைச்சு மனசு கவலைப்படுது. அவளுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை அவ நான் அங்க இருந்ததை கவனிக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா ஒருவேளை அந்த பொண்ணு இப்போ உயிரோட இருந்தா கண்டிப்பா அவளும் அந்த போட்டோவை பார்த்திருப்பா. அப்படி பார்த்திருந்தா கண்டிப்பா அவ உங்களை பத்தி யோசிச்சிருப்பா. அவர் ஏன் எனக்கு உதவி பண்ணலன்னு. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. உதவி பண்ணிருக்க மாட்டீங்களா? உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்றேன். அவ இறந்துட்டான்னு நினைக்கிறீங்களா? அவ உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்றேன். ஒருவேளை அந்த பொண்ணு இறந்து போயிருந்தா அந்த இறப்புக்கு முக்கியமான காரணமே நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்க கேட்கிற கேள்விய இத்தனை வருஷம் எனக்குள்ளேயே நான் 1000 முறை கேட்டிருப்பேன். ஒருவேளை அந்த பொண்ணை நான் தான் காப்பாத்தாம விட்டுட்டோம்னு நினைச்சு வேதனைப்பட்டிருக்கேன். நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. கடந்த காலத்தை என்னால மாத்த முடியாது. இப்ப அவ கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? அந்த பொண்ணா உயிரோட இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிருப்பா. சும்மா ஒரு வேளை உதாரணத்துக்கு நம்ம இருக்க ஹோட்டல்லையோ ரூம்ல இருந்தா அவளை இங்க இருக்கிற ஏதோ ஒரு தெருவுல பார்த்ததான் நினைச்சுக்கோங்க. அவளை உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ உங்க மனசுல ரொம்ப ஆழமா இருக்கா. பார்த்ததும் முதல்ல என்ன சொல்லுவீங்க? மன்னிப்பு கேட்பீங்களா? போர் நடந்தது ஏன் தப்பு இல்ல. ஒரு நொடியில உங்க வாழ்க்கை மாறுற மாதிரி நினைச்சிருக்கீங்களா? திடீர்னு உங்க பக்கத்துல ஒரு பாம்பு வந்து விழற மாதிரி, இல்ல ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வர மாதிரி, உங்களை நோக்கி யாரும் துப்பாக்கி நீட்டுற மாதிரி, உங்க வாழ்க்கையை மொத்தமா மாத்திர அந்த நொடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோசிக்கலையா? எப்போ? அந்த ஜன்னலுக்கு வெளிய ஒரு லேடி இறந்து கிடந்தப்போ. ஆமா, நினைச்சு பார்த்தேன்.
கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதுவும் இன்னைக்கு இங்க அவார்டு வாங்க போறீங்க. அமைதியை பத்தி வேற பேசுனீங்க. நம்ம டாபிக் மாறாம பழைய விஷயத்தை பத்தி பேசலாமா? என்ன மன்னிச்சிடுங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா நீங்க ஃபெட்ரிக் சாலமன். இந்த பேர் மட்டும் போதும்ல. ஒரு பெரிய லெஜண்ட், போட்டோ ஜர்னலிஸ்ட், சாதாரண போட்டோகிராஃபர், அவ்வளவுதான். எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். அதான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற விருப்பம் எனக்கு இல்ல. உங்களுக்கு இது வரைக்கும் கொலை மிரட்டல் வந்திருக்கா? யாருன்னு தெரியல, ஆனா வந்திருக்கு. இப்பெல்லாம் இமெயில்ல வந்துட்டு இருக்கு. அதுல என்ன போட்டிருந்தாங்க? இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட அதே விஷயம் தான் அதுலயும் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே தான். எங்க மக்களோட கஷ்டம் அமைதிக்கான சின்னமா மாறிட்டு இருக்கு. இங்க நடக்கிற கொடுமைகள் அமைதிக்கான வெளிப்பாடான்னு கேட்டு அனுப்புவாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. எதுக்காக அவங்க என்ன மிரட்டுறாங்க? அவார்டு கொடுத்ததுனால இந்த மக்களோட எல்லா கஷ்டங்களுக்கும் நான் பொறுப்பாயிடுவேனா? இங்க இருந்து பல மைல் தூரம் தள்ளி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். வறுமையிலயும் கஷ்டத்திலயும் இருக்க இந்த நாட்டுல நீங்க எடுத்த அந்த போட்டோ தான் காரணம். அந்த போட்டோ தான் மக்களை கோவப்படுத்திருக்கு. ஓ, அப்படியா? நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்டர்வியூவை முடிச்சுக்கலாம். ஆமா, என்னோட ரிசர்ச் படியும் நீங்க சொன்னதை வச்சு இன்டர்வியூவை முடிச்சுக்கலாம். ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். அப்புறம் பார்க்கலாம். கடைசியா ஒரு விஷயம். என்ன? எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னு நம்பவே முடியல. இந்த இன்டர்வியூக்கு எங்களுக்கு ஒரு போட்டோ வேணும். ஆமா, மறந்தே போயிட்டேன். உங்ககிட்ட கேமரா இருக்கா? இல்ல, நான் அதை வரைஞ்சுக்கிறேன். என்ன வரைய போறீங்களா? இது என்னோட யோசனை. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான போட்டோகிராஃபரை போட்டோ எடுக்கிறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? அது மட்டும் இல்லாம நானும் நல்லா வரைவேன். தாராளமா வரீங்க, ஆனா ரொம்ப நேரம் ஆகும்ல? இல்ல இல்ல, ஸ்கெட்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். நீங்க உட்காருங்க, சீக்கிரமா முடிச்சிடுறேன். சரி. கவலைப்படாதீங்க, பார்க்க நல்லா தான் இருப்பீங்க. போட்டோவால போய் சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா டிராயிங்கால கண்டிப்பா போய் சொல்ல முடியும். போட்டோவும் போய் சொல்லும், நம்புங்க. இந்தாங்க கொடுத்த ட்ரெஸ். நீங்க குளிக்கலையா? இப்போ நான் குளிச்சாலும் மறுபடியும் எனக்கு வேர்க்கும். மாத்திரையை கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கேன். நான் யார்கிட்டயும் கடனாளியா இருந்து எனக்கு பழக்கமே இல்லை. அதான் மறக்காம எடுத்துட்டு வந்துட்டேன். உன்னோட பொண்ணுக்கு குணமானதும் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் மாத்திரை கொடு. தூங்க போறதுக்கு முன்னாடி 2 கிரீன் மாத்திரை. இந்த மாத்திரை போட்டு அவளுக்கு குணமாகுதில்ல? அவளோட வலி மொத்தமா போலனாலும் இப்ப அவளால கொஞ்சம் நிம்மதியா தூங்க முடியுது. இருமலும் இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, அடுத்து நீ என்ன சொல்ல போற? ரொம்ப நன்றி டாக்டர் ஆர்லானோ. உனக்கு உதவி செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதாவது வாய்ப்பு இருந்தா, அதாவது ஒருவேளை அவ கண் விழிச்சா அதை பத்தி என்கிட்ட சொல்வீங்கல்ல? ஓகே, கண்டிப்பா சொல்றேன். சரி, அடுத்த வாரம் சந்திக்கலாம் டாக்டர். கொஞ்சம் இரு. அதுக்குள்ள போறேங்கிற உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. ஏதாவது கிஃப்டா? அதை நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. என்ன சொல்றீங்க? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் ஒருத்தரை லாபியில மீட் பண்ண போறேன். அசையாம இருங்க. யூஎஸ்ல இருந்து என் டாக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட சாராவோட கேஸை ஸ்டடி பண்ண சொல்லியிருக்கேன். அவ குணமாயிடுவாளா? உன் டாக்டருக்கு இருக்கிறது குணமாக்க முடியாத நோயின்னு உனக்கே தெரியும்ல. இங்க முடியலன்னா அமெரிக்கால முடியும்ல? அங்கேயும் முடியாது. ஆனா கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உன் பொண்ணால ரொம்ப வருஷத்துக்கு நார்மல் லைஃபை வாழ முடியும். ஒருவேளை உன்னோட கவர்மெண்ட் சாராவை அமெரிக்கா அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா மனிதாபிமானத்துக்கும் உதவிக்கும் அவங்க ஒரு நல்ல உதாரணமா திகழ்வாங்க. என் பொண்ணு அமெரிக்காக்கு போக போறா. கொஞ்சம் இரு, அவசரப்படாத. முதல்ல என் ஃப்ரெண்டு அவளோட கண்டிஷனை பார்த்துட்டு சொல்லட்டும்.
அதோட இங்கிருந்து அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணும்போது அவளுக்கு எந்த விதத்துலையும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவளுக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா அவ ஸ்ட்ராங் ஆனவ. சாராவோட கண்டிஷனை நம்ம ப்ரெஸ்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு அதில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாட்டுக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னா செய்வாங்க. அவளை கூட்டிட்டு போயிடுவாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் கரெக்டாக இருந்தால் சில வாரத்தில் கிளம்பிடுவா. கோமால இருக்கிறதால அவள் ஸ்டேஜை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியிருக்கு. நான் சொல்கிற மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. இதை பத்தி ஏன் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இப்போ சொல்கிறேனே, உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. நானும் கூட வரலாமா? எது, என் ஃப்ரெண்டை பார்க்கவா? இல்ல, சாரா கூட யூஎஸ்க்கு வரலாமா? பார்க்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருந்தா வரலாம். ஏன்னா பத்திரிக்கையாளர்கள் இந்த கதையோட ஹீரோ கிட்ட கண்டிப்பா பேச விரும்புவாங்க. ஹீரோ நீ தானே. அந்த பேட்டிக்கு அப்புறம் நீ பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுவ. எல்லா நியூஸ்லயும் வருவ. எனக்கு பேர் புகழ பத்தி கவலை இல்லை, என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். அது எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்றீங்க? அதுக்குத்தானே இந்த யூஎன் இருக்கு. இந்த நாட்டை ஜனநாயக நாடா மாத்திரம். அப்பாவிகளுக்கு ஹெல்ப் பண்றோம். அதிர்ஷ்டம் இல்லாத ஒண்ணு மாதிரி ஆளுங்களுக்கும் ஹெல்ப் பண்றோம். சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். நோயோட போராடுற உன் பொண்ணை நீ காப்பாத்தணும். நான் உன் பொண்ணோட உயிரை காப்பாத்தி அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறேன். உனக்கும் நல்லது பண்றேன். அவ்வளவுதான். எங்களோட அரசாங்கத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. அரசாங்கத்தை பத்தி தப்பா பேசினா அதுக்காக பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். முடிஞ்சதா? இன்னும் இல்ல, அசையாம இருங்க. உனக்கு பசிக்குதா? காலையில சாப்பிட்டியா இல்லையா? ராத்திரி சாப்பிட்டியா? சாப்பிடாமலாம் இருக்காத. எது பண்றதா இருந்தாலும் அதுக்கு முதல்ல நம்ம உடம்புக்கு எனர்ஜி முக்கியம். புரியுதா? சரி, அதை விடு. நீ ஒர்க் பண்ற ஃபேக்டரியில உனக்கு நல்லதான சம்பளம் தராங்க. ஆமா, இந்த காயம் எப்படி வந்துச்சு? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்து இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. டாக்டர் அர்லானோ, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு. நீங்க என்ன பார்க்க வரும்போது மட்டும் ஏன் உங்க கல்யாண ரிங்க கழட்டிடுறீங்க? அவமானமா இருக்கா? அதுக்கான மரியாதையை கொடுக்கறேன். மரியாதையா? ஆமா. யாருக்கு மரியாதை? உங்களோட ஒய்ஃப்கா? இப்ப இந்த கேள்வி தேவையா? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நான் அந்த மோதிரத்துக்கு உண்டான மரியாதையை கொடுக்கறேன். என் ஒய்ஃப்க்கும் சேர்த்து தான். புரியுதா? அதே மாதிரி கல்யாணத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த 3 மரியாதையை நம்ம பாதுகாத்தாதான் மரியாதை உள்ள மனுஷனா நம்ம வாழ முடியும். நம்ம 2 பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஆனா மரியாதை கொடுக்கிற வழிதான் வேற. உங்க ஒய்ஃப் உங்களுக்கு பிடிச்சதால நீங்க கழட்டினீங்கன்னு நினைச்சேன். அப்படி கூட வச்சுக்கலாம். ஒருவேளை எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவரை கண்டிப்பா அந்த இடத்த விட்டு நான் அனுப்ப மாட்டேன். இன்னும் கொஞ்சம் சாக்லேட் இருக்கா? சாராக்கு ரொம்ப பிடிக்கும். தரேன். முடிஞ்சது, இப்ப ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரி. கரெக்ட் தான் அரலானோ. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்ப நம்மளோட இன்டர்வியூ முடிஞ்சதுல? வரைஞ்சது பாக்குறீங்களா? ஓகே, நான் கீழே வரேன். இல்ல வேண்டாம், உங்க திறமை மேல நம்பிக்கை இருக்கு. இப்படி ஒண்ணு உங்க வாழ்க்கையில பாத்திருக்கவே மாட்டீங்க. என் ஃப்ரெண்டு வந்து ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஏறு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பப்ளிஷ் பண்ணும்போது நான் இதை பாத்துக்கிறேன். உங்களுக்கு பார்க்கணும்னு தோணலையா? சரி, இங்க காட்டுங்க சீக்கிரம். என்ன வரைஞ்சு வச்சிருக்க? உங்களுக்கு பிடிக்கலையா?
இதெல்லாம் உனக்கு என்ன விளையாட்டா போச்சா? உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கும்னு நினைச்சேன். மரியாதையா வெளியே போ. என்னால முடிஞ்சதை ட்ரை பண்ண. வெளியே போன்னு சொன்னேன். என்னாச்சு? இத பாக்கும்போது எந்த ஞாபகமும் வரலையா? ஃப்ரெட்ரிக் சாலமன் தான் பேசுறேன். மரியாதையா போன் வைங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. தயவு செஞ்சு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. நீ என்ன பண்ற? என்ன பண்றேன்னு புரியலையா என்ன? கன்னை என் பேக்ல இருந்து எடுத்து உங்க முகத்துக்கு நேரா நீட்டிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? அந்த டிராயிங் எடுங்க. அதை எடுத்து பாருங்கன்னு சொன்னேன். சரி சரி சரி, இரு பாக்குறேன். எடுத்துட்டேன். அத பாருங்க. அத பாருங்கன்னு சொன்னேன். சரி சரி, இரு பாக்குறேன். கொஞ்சம் இரு. எதுக்கு இப்படி பண்ற? பாக்க எப்படி இருக்க? ஒரே மாதிரி இருக்குல்ல? சொல்லுங்க. எதுக்காக நீ இப்படி செய்யற? என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் இங்க இன்டர்வியூ எடுக்க வந்தது நான் தான், மறந்துடாதீங்க. ஆமா, பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஃபேஸ்னா ரொம்ப அழகா வரைவேன்னு. என்னைக்கும் நான் ஒரு முகத்தை மறக்க மாட்டேன். சரியா வரைஞ்சிருக்கேனா? எப்பவும் பொண்ணுங்க பாக்குறதுக்கு அம்மாவை விட அப்பாவை மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நான் இத ஜாலியா இருக்கும்னு நினைச்சுதான் பண்ணேன். உங்க போட்டோவை திரும்ப ரீக்ரியேட் பண்றதா ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதுல ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்குல்ல. ஆனா எப்படியோ அதை நல்லாதான் வரைஞ்சிருக்கேன். அது வெறும் டிராயிங் தான். ஆனா பாருங்க, பாக்குறேன். டிராயிங் ரொம்ப துல்லியமா வரைஞ்சிருக்கேன். அந்த பொண்ணு கையில இருக்க புக்கோட பேரை கூட நான் அதுல போட்டிருக்கேன். நல்லா பாருங்க. பொறுமையாரு. பல மைல் தூரம் கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த சின்ன பன்றியோட பலூன் பாம்போட நாட்டுக்கு போச்சு. காலை வணக்கம் அப்படின்னு பன்றி சொல்லுச்சு. காலை வணக்கம் அப்படின்னு அந்த பாம்பு ரொம்ப சோகமா சொல்லுச்சு. ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க எடுத்த போட்டோ தானே உங்களை பிரபலமாக்குன அதே போட்டோ. இதுல இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், அதுல இருக்க பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு கிடையாது. வெடி விபத்துல காத்துல பறந்துகிட்டு இருக்கிறது உங்களோட பொண்ணுதான். அதுல நெருப்புல கருகிட்டு இருக்கிறது உங்களோட பொண்ணு. அவ பறந்து போய் விழுந்து சாக போறா. இப்ப இந்த போட்டோவை பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னீங்க? அமைதியோட சின்னன்னு சொன்னீங்கல்ல. உனக்கு என்ன வேணும்? இன்னும் உங்களுக்கு புரியலையா மிஸ்டர் சாலமன்? இந்த இன்டர்வியூக்கு முன்னாடியே நான் நினைச்சிருந்தா உங்களை கொன்னு இருக்கலாம். ஆனா அதுக்கு அர்த்தமே இருந்திருக்காது. எதுக்கு செத்தீங்கன்னு கூட தெரிஞ்சிருக்காது. திரும்பி இருக்கும் போது முதுகுல சுடவும் எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க சாகும் போது உங்க முகத்தை பார்க்கணும்னு நினைச்சேன். எதுக்கு சாக போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சாகணும். அதை விட முக்கியமா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கீங்க? முகத்துல எதுக்கு இவ்வளவு வருத்தம்? ஏன்னா எனக்கு நண்பர்களே கிடையாது. என்னை பார்த்து எல்லா விலங்குகளும் பயப்படும் அப்படின்னு பாம்பு சொல்லுச்சான். என்னோட உடல் முழுக்க விஷம் இருக்கிறதுனால எந்த மிருகமும் என் பக்கம் வராது. சரி, நீ எந்த கூட்டத்தை சேர்ந்தவ? எந்த கூட்டத்தையும் சேர்ந்தவல்ல. நம்ப முடியல. என்ன அவமானப்படுத்தாதீங்க. உன்னால என்ன கொல்ல முடியாது. ஏன் முடியாது? உன்னை பார்த்து எனக்கு பயம் வரல அப்படின்னு அந்த பன்றி சொல்லுச்சு. ஏன் பயம் வரல? நியாயமா நீ என்னை பார்த்து பயப்படணும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இந்த ரூம்ல இருக்கிறது இந்த ஹோட்டல்ல பாதி பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, உன்னை எப்படியாவது பிடிச்சிருவாங்க. நீ ஷூட் பண்ணா அந்த சத்தமும் கேட்கும். இந்த நாட்டுல மக்கள் இப்ப எல்லாம் கன் சத்தத்தை கண்டுக்கிறதே இல்ல. உன்னோட வாய் முழுக்க விஷம் இருக்கிறது ஒண்ணு உன்னுடைய தப்பு கிடையாதே. நீ இவ்வளவு கதறி அழற அளவுக்கு ஒண்ணு மோசமான பாம்பு இல்ல. நான் இந்த நாட்டுல இருக்க ஒரே ஒரு நியூஸ் பேப்பருக்கு வேலை செய்யற ஜேர்னலிஸ்ட். இன்னைக்கு காலையில தான் என் கூட வேலை செய்யறவங்களோட சேர்ந்து இந்த நாட்டோட தேசிய கீதத்தை பாடினேன். இன்னைக்கு உங்களை கடைசியா உயிரோட பார்க்க போறது நானும் நினைக்கும் போது எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. அந்த சின்ன பன்றிய பாம்பு தன்னுடைய கண்களை விரிச்சு நல்லா பாத்துச்சு. கண்கள் முழுக்க கண்ணீர். அதனால இந்த பன்றி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நான் உன்னை கொஞ்சலாமா அப்படின்னு பன்றி கேட்டுச்சு. உன்னால முடியாது. கண்டிப்பா முடியும், கண்டிப்பா நீ கொஞ்சலாம் அப்படின்னு அந்த பாம்பு சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. அந்த சின்ன பன்றியும் பொறுமையா அது பக்கத்துல வந்து அந்த பாம்போட உதடு மேல ஏறி கொஞ்சம் ஆரம்பிச்சுது.
உன்னோட தோல் ரொம்ப சாஃப்டா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. என்னோட பர்ஸ்ல நிறைய பணம் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்க. எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? தெரியல, $500. அப்படின்னா உங்களோட அற்பமான உயிருக்கு விலையே $500 தானா? என்னோட கிரெடிட் கார்டு கூட இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. அது அப்படி சொன்னதுக்கு பதில் சொல்லாம அந்த பாம்பு அத பாத்துக்கிட்டே அதோடைய வாய நல்லா பெருசா திறந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பன்றிய கடிக்க முயற்சி பண்ணுச்சு. பயந்து போன அந்த பன்றி பின்னாடி போயிடுச்சு. எதுக்காக நீ இப்படி செஞ்ச? எதுக்காக இப்படி பண்ற? நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்றேன். நல்லதா? நியாயமா நீங்க எனக்கு நன்றி சொல்லணும். எதுக்கு? இந்த உலகத்துல சாகுற எல்லாருக்கும் அவங்க சாகிறதுக்கான அர்த்தம் தெரியதில்ல. என்னது? யோசிச்சு பாருங்க. நீ என்ன 20 சொல்ற? வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பிரபலமான அதே இடத்துல இன்னைக்கு நீங்க சாக போறீங்க. அதுவும் இப்படி ஒரு ஸ்பெஷலான டேல சாக போறீங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பு மறுபடியும் அழ ஆரம்பிச்சது. அதோட புத்துக்குள்ள அது வேகமா போயிடுச்சு. உள்ள போயிட்டு அந்த பாம்பு என்ன சொல்லுச்சுன்னா, நான் ஏன் சோகமா இருக்கேன்னு இப்போ உனக்கு புரியுதா? நான் ஏன் சோகமா இருக்கேன்னு இப்போ உனக்கு புரியுதா? அதுவும் இன்னைக்கு உங்க பொண்ணோட இறந்த நாள். நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி அவளோட கல்லறைக்கு போய் மலர் வளையம் வச்சதுக்கு அப்புறமா இங்க நீங்க வந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இங்க பாரு, உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், விட்டுரு. நீ என்ன மிரட்டினது கூட யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன விட்டுரு ப்ளீஸ். என்ன சும்மா இப்படி அழாதீங்க. சொல்றத கேளு. நீ என்ன கேட்டாலும் செய்யறேன். என்ன கேட்டாலுமா? என்ன கேட்டாலும் செய்யறேன். என்ன கேட்டாலும். அப்படின்னா சரி, எனக்கு ஒரு வேலை பண்ணுங்க. என்ன சொல்லு? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவ்வளவுதானா? அவசரப்படாதீங்க. அந்த கேள்விக்கு சரியா பதில் சொன்னா உயிரோடு விட்டுடுறேன். தப்பா பதில் சொன்னா நான் உங்களை கொன்னுடுவேன். இது நியாயமே கிடையாது. என்ன விட்டு. உங்களுக்கு வேற வழி கிடையாது. தெரியும். சரி, கேள்வி கேளு. என்னோட பேர் என்ன? என்ன? என் பேர் என்ன? என்னோட பேரை சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கான கேள்வி. இதுதான் கேள்வியா? ஆமா. ரொம்ப கஷ்டமா இல்லல்ல? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சந்திச்சப்பவே என் பேரை நான் சொல்லிருப்பேனே. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. ஞாபகம் இல்லையா? என்னோட பேரை சொல்றது அவ்வளவு கஷ்டமா? தயவு செஞ்சு சுற்றாத. உங்களுக்கு என்னோட பேர் தெரியாதுல்ல? எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கவும் நீங்க விருப்பப்படல. ஆனா இப்போ உங்களோட உயிர் அதை நம்பிதான் இருக்கு. கெஞ்சி கேக்குறேன். ஹானா. ஹானா. என்னோட பேரு ஹானா. என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு சுற்றாத. சுடாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. உன்னை நான் எதுவும் செய்யல. நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. என்ன சொல்ற? உங்களுக்கு என்ன புரியல? என் முகத்தை நல்லா பாருங்க. இன்னும் தெரியலையா? நான் யாருன்னு தெரியல? ஞாபகம் வரலையா? அந்த போட்டோல இருக்கிறதே நான் தான் மிஸ்டர் சாலமன். அது நான் தான். கமிட்டி ஆளுங்க தான் என்ன கூட்டிட்டு போக வந்திருப்பாங்க. அவங்கள அனுப்பி விடுங்க. வாய்ப்பே இல்லை. இப்ப அவங்க கூட நான் லஞ்சுக்கு போகணும். அப்புறம் எப்படி? கவலை இல்ல. ஏதாவது காரணம் சொல்லி அனுப்பி விடுங்க. ஓகே ஓகே ஓகே. இங்க நடந்தது வெளியே சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே ஷூட் பண்ணிடுவேன். ஹலோ சாலமன், எப்படி இருக்கீங்க? லூயிஸ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன் திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? முதல்ல வா, உள்ள வா. ஏய், என்னாச்சு? ஏதோ அழுத மாதிரி இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அலர்ஜியால கண் கொஞ்சம் கலங்கி இருக்கு. நீ வந்ததை நினைச்சு எனக்கும் சந்தோஷம், கமிட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம். உன் பிஸி ஷெட்யூல் எவ்வளவு தூரம் வந்திருக்கே. தேங்க்ஸ். இருக்கு, விடு. இருந்தாலும் நீ வந்ததுல சந்தோஷம். ஆமா, இந்த ரூம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்னது இது? விஸ்கியை குடிச்சிட்டு கிளாஸை போட்டு உடச்சிட்டியா? பாரு பாரு பாரு, உன் பழக்க வழக்கம் இன்னும் மாறவே இல்லை போல. இன்னும் அதே பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கியா சாலமன்? கிளாடிஸ் எப்படி இருக்கா? எப்பவும் போல அவ குண்டா தான் இருக்கா. கூடிய சீக்கிரத்திலே வெடிச்சாலும் வெடிச்சிருவா. நீ அவளுக்காக கூட இருக்கணும். இருக்கலாம், ஆனா கால்ஃப் கத்து கொடுக்குறோம், ரொம்ப நேரம் கூட இருக்கான். ஓகே. ஒரு மாதிரியாவே இருக்க. இல்ல, ஒண்ணு இல்லையே, நல்லாதான் இருக்கேன். இந்த இடம் ரொம்ப சூடா இருக்கு, அதான். அது மட்டும் இல்லாம மீட்டிங்கை நினைச்சு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. கவலையை விட நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
நியாயமா பார்த்தா WHO அந்த நாட்டையே பேன் பண்ணணும். சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, லஞ்சுக்கு போலாம். இல்ல இங்க பாரு, என்னால இந்த லஞ்சுக்கு வர முடியாது. உனக்கு விளையாடுறதுக்கு நேரமே இல்லையா? நான் நிஜமா தான் சொல்றேன். சரி சரி, விளையாடாத, சீக்கிரம் கிளம்பி வா. முடியாது. ஏதோ பிரச்சனையா? இல்ல பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான். சாப்பிட்டு வந்து அந்த முக்கியமான வேலையை பாரு. இல்ல இதை பாரு, இந்த ரூமுக்கு வந்து 1 ஹவருக்கு மேல ஆகுது. இந்த நாட்டோட டூரிசம் அண்ட் கம்யூனிகேஷன் மினிஸ்டர் உனக்காக அங்க லஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை விட 15 ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ்ல இருந்து அம்பாசிடர்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் சந்திக்கிறத விட முக்கியமான வேலை உனக்கு இருக்கா? ஆமா, இது முக்கியமான வேலை தான். பேர் என்ன? ஹலோ, அது ஒரு பொண்ணு தானே? யார் அவ? 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காதலியா இல்ல வேற யாராவது ஒரு பொண்ணா? லூயிஸ், புரிஞ்சுக்க. இத பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லிடுன்னு. எங்க இருக்க? பாத்ரூம்லயா? இல்ல ஏதாவது சோஃபா பின்னாடி மறைச்சு வச்சிருக்கியா? இவ்வளவு தூரம் மறைக்கிறேன்னா பார்க்க செம்ம அழகா இருப்பாளா? ஒருவேளை அலமாரி பின்னாடி இருப்பாளோ? சொன்னா உனக்கு புரியாது. நீதான் நிலைமை புரியாம பேசிக்கிட்டே இருக்க. இத பாரு, மொத்த யூஎனும் இந்த நாட்டுக்கு அமைதியை கொண்டு வரதை விட இவங்க எல்லாரும் லஞ்சு கூட்டிட்டு வரதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. 50 வருஷத்துல இந்த நாடு முதல் முறையா அமெரிக்கா கூட ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட போது. ஏதாவது பண்ணி அதை கெடுத்து வச்சிடாத. ஒழுங்கா நான் சொல்றபடி நடந்துக்க. நீ நினைக்கிறத விட இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை புரிஞ்சுக்கோ. உன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பொண்ணுக்காக இந்த அற்புதமான மீட்டிங் சான்ஸை விட்டுறாத. இதனால எல்லாமே பிரச்சனை ஆயிடும். பரவாயில்ல, அவங்க கிட்ட நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு. ஏற்கனவே நம்ம ஏகப்பட்ட காரணத்தை சொல்லியாச்சு. பல தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க இப்பதான் வரத்துக்கு ஒத்துட்டு இருக்காங்க. நீ வந்தாதான் இந்த மீட்டிங்கே ஃபுல்ஃபில் ஆகும். அதனால தான் உன்னை இவ்ளோ கம்பல் பண்றேன். கிளம்பி வா. வேற எதை பத்தியும் யோசிக்காம அங்க சீ ஃபுட் இருக்கு, வந்து சாப்பிடு. அதுக்கப்புறம் அத்தனை பேர் முன்னாடி மனித உரிமைகளை பத்தி நல்ல ஸ்பீச் கொடு. இதை மட்டும் செஞ்சா போதும், வேற எதுவும் செய்ய வேண்டாம். இங்க பாரு, உன்கிட்ட நான் பர்சனலா ஒரு உதவி கேட்கறேன். இப்ப நீ கேட்கிற எதையுமே நான் செய்ய தயாரா இல்ல. ஒரு நண்பனா தானே கேட்கறேன். அதே தான் நானும் சொல்றேன். நானும் உன்னோட நண்பனா தான் பேசிட்டு இருக்கேன். உன்னால எனக்கு இது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. நான் உனக்காக இது வரைக்கும் எவ்வளவு செஞ்சிருக்கேன், என்னென்ன பண்ணிருக்கேன்னு யோசிச்சு பாரு. தகுதியே இல்லாத உன்னை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கேன்னு யோசி. ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்தி இருக்க. என்ன பண்றது? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எடுத்த அந்த போட்டோ, அந்த போட்டோ தான் இப்ப நம்ம நாட்டுக்கே இருக்கிற பெரிய ஆயுதம். இதுக்கு மேல என்ன எதுக்கும் காரணம் சொல்லாத சாலமான். நீ சொன்னிய பொம்மை மாதிரி வச்சிருந்தேன்னு. அப்படி நான் வச்சிருந்ததால தான் இன்னைக்கு நீ உயிரோட இருக்க. இல்லைன்னா என்னைக்கும் செத்துருப்ப. உன்னை இவ்வளவு தூரம் பெரிய ஆள் ஆக்கினதுக்கு நீ எனக்கு என்ன நன்றி கடன் பண்ணியிருக்க? எத்தனை தடவை ஆபீஸ்ல உட்காந்து கதறி கதறி அழுதுருக்க. அதெல்லாம் ஞாபகம் இல்ல? இதை மட்டும் தான் செஞ்சிருக்க. இதை தவிர வேற என்ன செஞ்சிருக்க? எப்ப பாரு இந்த உலகம் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லி சொல்லி கதறி அழுதுருக்க. எவ்வளவு புலம்பிருக்க. நீ உன் கேமராவை அதுக்கப்புறம் தொடவே இல்லை. அந்த போட்டோல இருந்த பொண்ணை நினைச்சு வருத்தப்பட்டு பட்டு உன் பொண்ணை நீ சாக விட்டுட்ட. அதனாலதான் உன் ஒய்ஃப் பொண்ணை விட்டு வெளியே. எனக்கு வேணும் தான். இன்னும் 1 ஹவர்ல பிரசிடென்ட் பேலஸ்க்கு வந்து சேர. என்ன இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதால முக்கியமான வேலைய அப்புறமா பாத்துக்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பொண்ணையை தயவு செஞ்சு சாக விட்டுறாத. இன்னைக்கு காலையில தான் இதே மாதிரி ஒரு பொண்ணு ஜன்னல் வழியா வெளியே குதிச்சு செத்துட்டா. அது எனக்கு தெரியும். இதுக்கு மேல எதை பத்தியும் யோசிக்காம கிளம்புற வழியை பாரு. நீ வரலனா அதால இன்னும் பிரச்சனை அதிகமாகும். ஃப்ரெட், என்ன தலகுனிய வச்சிடாத. உன் பழைய நண்பனா கேட்டுக்கிறேன். தலகுனிய விட்டுற மாட்டேன். அவர் வந்ததும் நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஏன் நீங்க அப்படி செய்யல? சரி, நான் தான் அந்த பொண்ணான்னு உண்மையாவே தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? ஒரு பழமொழி இருக்கு, ஜேர்னலிஸ்டோட சாபமே அவனோட ஆர்வம் தான். என்ன சுட போறது இல்லையா? நீங்க ஓட போறது இல்லையா? நீங்க உங்க ஃப்ரெண்டோட பேசினது கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சேன். என் வாழ்க்கை கஷ்டமா தான் இருந்தது, ஆனா உங்களோடது அதை விட மோசம். அர்லானோ அப்படிதான் பேசுவான். அந்த வெடி விபத்துல யாருக்கு இழப்பு அதிகம்னு தெரியல. நான் என்னோட வாழ்க்கையில பாதை அமைச்சுக்கிட்டேன். என்னதான் இந்த நாடு கஷ்டப்பட்டாலும் நான் நல்லா படிச்சு முன்னேறி வந்துட்டேன். ஆனா நீங்க யூரோப்ல உலகத்தோட அமைதி பூங்கா, ஜனநாயகத்தோட பிறப்பு,
அங்க ஒருத்தனுக்கு கிடைக்காத வாய்ப்புகளே கிடையாது. ஆனா கடந்த 20 வருஷங்களா கஷ்டப்பட்டிருக்கீங்க. சாரி, போன வேலை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தேன், நிறைய பேச வேண்டியிருந்துச்சு. எப்படி போச்சு? என்ன சொன்னாங்க? நான் அவன்கிட்ட சாராவோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காமிச்சேன். அவனும் அதை பார்த்துட்டு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னான். அவன் இன்னைக்கு மத்தியானம் வந்து ஹாஸ்பிட்டலில் சாராவை செக் பண்ணுறேன்னு சொன்னான். அவளை எப்ப கூட்டிட்டு போவாங்க? கூடிய சீக்கிரத்திலேயே. என் சாரா இங்க இருந்து போக போறா. அவள் அங்கே போனதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 இல்லை 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவளால் அங்கேருந்து வர முடியும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன? அவளுக்கு சரியானதும் அவளை இங்க கொண்டு வந்து விட்டுருவீங்களா? அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். அவளை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு ஏற்ற வேலையை வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தானே உன் பொண்ணு ஆசைப்படுற எல்லா சாக்லேட்ஸையும் உன்னால் வாங்கி கொடுக்க முடியும். ரொம்ப நன்றி டாக்டர் அர்லானோ. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பேசி ஆகணும். என்னது? அதுக்கான வேலை. என்ன வேலை? சொல்கிறேன். நான் பண்ணுற எல்லா வேலைக்குமே ஒரு வேலை இருக்கு. என்கிட்ட பணம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ பணத்தை பற்றி யார் பேசுனா? அதோட நீ எனக்கு இவ்வளோ நாளா பணமாக கொடுத்த? ம், சொல்லு. இதுதான் உங்களுக்கு வேணுமா? நோ 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 நோ. உங்களோட கிளவுஸ் கழட்டுங்க. என்ன? உங்களோட கிளவுஸ் கழட்டுங்கன்னு சொன்னேன். அதை கொடுங்க. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? எதுக்காக இப்படி பண்ற? அவமானப்படுத்தவா? சாதாரணமா நான் சொல்ற விஷயத்தை கூட நீங்க அவமானம் நினைக்கிறது ஆச்சரியமா இருக்கு. இந்த தடவை நீ எனக்கு எப்பவும் பண்ற மாதிரி பண்ணா பத்தாது. அதுக்கும் மேல எனக்கு வேணும். இப்ப நீயும் நானும் சேர்ந்து செய்ய போற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். அடிக்கடி நடக்கும். போர் நடக்கிற நாட்டுல இதெல்லாம் சகஜம். என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? கேள்வி கேட்க வந்திருக்கிறது நீதானா? என்கிட்ட நடிக்காதீங்க சரியா? உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் எதுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்? 20 வருஷமா என்ன தேடிட்டு இருக்கீங்க. இப்ப நான் உங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கேட்க எந்த கேள்வியும் இல்லையா என்ன? எதுவும் இல்ல. அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நீதான் அந்த பொண்ணுன்னு எனக்கு நம்பிக்கை வரல. நம்பிக்கை வரலையா? இல்ல, நீ சொன்ன ஒரு வார்த்தையை கூட நான் நம்பல. யாருக்கு தெரியும் நீ என்னை ஏமாத்த வந்த பொண்ணா கூட இருக்கலாம். என்ன அவமானப்படுத்தாதீங்கன்னு சொன்ன. மன்னிச்சுடு, எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க ஏன் தப்பிக்க முயற்சி பண்ணலன்னு 2 பேருக்குமே தெரியும். அதனால என்கிட்ட நடிக்காதீங்க ப்ளீஸ். அப்படின்னா நிரூபிச்சு காட்டு. ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இருந்தா அதை காட்டு. என் மேல நம்பிக்கை இல்லையா? முகத்துக்கு நேரம் கண்ணை நீட்டினவளா நம்ப சொல்றியா? இங்க பாரு, நமக்குள்ள ஒரு விஷயம் காமனா இருக்கு. அர்த்தமுள்ள ஒரு மரணம். அப்படிதானே நீ என்கிட்ட சொன்ன? நீ என்ன கொல்லதான் போறனா, நீதான் அந்த பொண்ணுன்னு நிரூபிச்சுட்டாவது கொல்ல. அப்பதான் அர்த்தம் இருக்கும். அதான உன்னோட பிளான். கரெக்ட் தானே? அப்படின்னா ப்ரூவ் பண்ண.
நம்பிக்கை வந்துருச்சா? சரி, ட்ரெஸ்ஸ போட்டுக்க. இதை விட ஒரு நல்ல ப்ரூஃப கண்டிப்பா என்னால காட்ட முடியாது. இதை மட்டுமே வச்சு என்னால நம்ப முடியாது. இந்த நாட்டுல உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தழும்பு இருக்கான்னு. இல்லதான். ஆனா இந்த தழும்பு அந்த போட்டோவோட ஒத்து போகுது இல்ல? இது கூட எதிர்ச்சியா நடந்திருக்குன்னு சொல்றீங்களா? எதேர்ச்சியா நடந்திருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்ப என்ன நினைக்கிறீங்க? நீ என்னோட எல்லா புக்கையும் படிச்சேன்னு சொன்னல, அதுக்கு அப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் ஏகப்பட்ட பொண்ணுங்க அந்த போட்டோல இருக்கிற பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் நெருப்பால ஏற்பட்ட காயம் காலப்போக்கில் மறைஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் அந்த நெருப்பு காயத்தை ஏற்படுத்தவே இல்லைன்னு சொன்னாங்க. சில பேர் அதை அவங்களா ஏற்படுத்திக்கிட்டாங்க. பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு சில பேர் என்ன செய்யவும் தயாரா இருப்பாங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் மோசமானவங்க. ஒரு காலத்துல ஒரு சில அம்மாக்கள் கூட தங்களோட பொண்ணுக்கு இந்த மாதிரி தழும்பை ஏற்படுத்தி என்கிட்ட கூட்டிட்டு வந்து இவதான் அந்த பொண்ணுன்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி கிடையாது. அது எனக்கு தெரியாது. இவ்வளவு சொல்லியும் இந்த நீங்க- மாதிரி நீ மட்டும் வந்து நிக்கல. நான் என்னோட வாழ்க்கை முழுக்க இந்த வலியோட வாழ்ந்திருக்கேன். அந்த வலிய பத்தியும் எனக்கு ஏற்பட்ட வேதனைய பத்தியும் உங்களுக்கு தெரியாது. இத்தனை வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமும் அந்த காயம் இன்னும் எனக்கு வலிக்குது தெரியுமா? நீயும் ஏமாத்துக்காரிதான். ரொம்ப திறமையா ஏமாத்துறவா. எனக்கு அப்படிதான் தோணுது. அவங்க எல்லாரும் உங்களை பயன்படுத்தி பிரபலமாக விரும்பி இருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்கவே இல்லையே. இப்பதான் நீ என்ன கொல்ல பார்த்த. ஒருவேளை நீயும் ஆசைப்படலாம்ல. உன்னால என்ன அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாது. அப்படின்னா சரி, ஏதாவது கேள்வி கேளுங்க. எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை பத்தி. அப்படி கேட்ட மட்டும் என்ன? ம்? கண்டிப்பா அந்த போட்டோவை பத்தி வெளியே வந்த எல்லா புக்கையும் படிச்சுட்டு தான் அங்க வந்திருப்ப. அப்ப புக்ல வராத ஒரு விஷயத்தை கேளுங்க. உங்க மனசுல மட்டுமே இருக்க ஒரு விஷயம், இது வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் சொல்லாததை பத்தி கேளுங்க. இருக்கலாம். இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்ப உனக்கு என்ன வயசு இருக்கும்? 7. அன்னைக்கு நடந்த எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாமே இல்ல, கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. சில விஷயங்களோட ஞாபகம் இருக்கு. ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். என் ஞாபகத்துல இருக்கிறது எத்தனை உண்மையா நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சிலது என்னோட கற்பனையா இல்ல உங்களோட புக்க படிச்சதுல தோணுன விஷயமான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் குழப்பத்தோட தான் இருக்கேன். குழப்பமா இருக்கா? தப்பா பதில் சொல்லிட்டா தப்பிக்கிறதுக்காக இப்பவே அதை பாதுகாப்பா சொல்லிட்டியா? அன்னைக்கு காலையில நான் ஒரு கிளாஸ் பாலும் ஒரு ஆப்பிளும் தான் சாப்பிட்டேன். இது ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, நான் பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என் ஞாபகம் சரியா இருந்தா நார்த் சைட்ல இருந்து பலமா காத்து வீசிட்டு இருந்தது. வருஷத்தோட அந்த டைம்ல அப்படிதான் இருக்கும். வேற ஏதாவது இருந்தா சொல்ல. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னே தெரியலையே. சரி, நான் அந்த ஸ்கூல்ல போய் விசாரிச்சப்போ உன்னை பத்தி அங்க யாருக்குமே தெரியலையே. ஏன் அப்படி? உன்னோட போட்டோவை காட்டினப்ப கூட அங்க யாருக்கும் தெரியல. ஏன்னா நான் அந்த ஸ்கூல்ல படிக்கல. அப்படின்னா நீ அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருந்த? ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தா, அதனாலதான். அவ பேர் என்ன? இதா இதா என்ன? இதா எனக்கு தெரியல. இதாங்கிறது இங்க ரொம்ப காமனான பேரு. அங்க டீச்சர்ஸ் அவளை என்னன்னு கூப்பிடுவாங்க? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. இப்பதானே நீ ஃப்ரெண்டுன்னு சொன்ன. ஃப்ரெண்டு பேர் கூடவா தெரியும்? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல, விடுங்கள. அவளோட பேரு ஈதா. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். சரி சரி, கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன். அவளை கூப்பிட முடியுமா? நானும் அவள அன்னையில இருந்து தேடிட்டு இருக்கேன். எதுக்காக தேடிட்டு இருக்க? ஒரு புக் கொடுக்கறேன்னு சொன்னா. என்ன புக்? போட்டோல இருக்கே அந்த புக் தான். ஸ்கூல்ல தான் மீட் பண்ணியா? ஆமா. வீட்ல பார்க்காம ஏன் ஸ்கூல்ல போய் பார்த்த? அது எனக்கு தெரியல. ஒருவேளை அவளுக்கு முன்னாடியே உன் கிளாஸ் முடிஞ்சிருச்சா? ஆமா, படிச்ச என்னோட சைரன் கிளாஸ் உனக்கு கேட்டுச்சா? முடிஞ்சிருச்சா? கேட்டுச்சா? ஆனா சரியா கவனிக்கல. அது ஏன்? ஏன்னா என் கவனம் அங்க இல்ல. உன் ஃப்ரெண்ட் உனக்கு வெயிட் பண்ணலையா? அவ வெயிட் பண்ணல. மறுபடியும் அவளை பார்க்கவே இல்லையா? இல்ல, வெடி விபத்துக்கு அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்ல. க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ற? உன்னை அவ ஹாஸ்பிட்டல்ல கூட வந்து பார்க்கலையா? அவங்க என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்போ உன்னை எங்க கூட்டிட்டு போனாங்க? எனக்கு தெரியல. ஓ, என்ன தெரியலையா?
உனக்கு தேவையானது மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு தேவையானது மட்டும் தான் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் கதை தானே. சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுற. நீதான் அந்த பொண்ணுங்கிறதுக்கான ஆதாரமே இல்லாத விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்க. எனக்கு இதை விட பலமான ப்ரூஃப் தான் வேணும். நீ எங்க போன, யார சந்திச்ச? அந்த வெடி விபத்து நடந்ததுக்கு அப்புறமா 10 இல்ல 11 வயசு ஞாபகங்கள் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. என்ன விளையாடுறியா? பொய் சொல்ல எந்த விஷயமும் இல்லாததால அம்னீஷியான சொல்றியா? இந்த சிட்டி மொத்தமா அழியறதுக்கு முன்னாடி என்ன சதன் மவுண்டன்ஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. நான் அங்கதான் வளர்ந்தேன். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அங்கதான் படிச்சேன். பெரியவளானதுக்கு அப்புறம் தான் இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் முதல் தடவை உங்களோட போட்டோவை பார்த்தேன். இங்க பாரு ஹேனா. ஹேனா ஹேனா தானே? இங்க பாரு ஹேனா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. இந்த கதையெல்லாம் நான் பல முறை அப்படியே கேட்டேன். இருக்கட்டும், நீங்க நம்ப வேண்டாம். நான் போய் தான் சொல்றேன். எல்லாத்தையும் விடுங்க. நான் எதுக்கு உங்களுக்கு கொல்ல வரணும்? அது ஒருவேளை நீ என்ன கொல்ற மாதிரி நாடகம் ஆட வந்திருக்கலாம்ல. உண்மையாவே நீங்க அப்படியே நினைக்கிறீங்க? எதுக்காக என்ன கொல்லாம விட்ட? ஏன் கொல்லாம விட்டேன்னா, சரி உட்கார, ஆரம்பத்துல இருந்து பேசுவோம். உங்களுக்கு என்ன தெரியணும்? நீ பாத்ரூம்ல இருக்கும்போது சைரன் கேட்டிருக்கு. அப்புறம் என்ன செஞ்ச? ரொம்ப பயந்தேன். அங்க இருந்து ஓடி வேகமா வெளியில வந்தேன். ஆனா அப்போ விமானங்கள் வரலையா? அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஸ்கூலுக்குள்ள தான் போனேன். எதுக்கு? புக்க மறந்துட்டு வந்துட்டேன். பில்டிங்கை விட்டு வெளியே வரும்போது தான் அந்த புக் ஞாபகம் வந்தது. சிட்டி முழுக்க குண்டு விழ போகுது. ஆனா உன் கவலை புக்க பத்தி. அந்த புக் என்னோட ஃப்ரெண்டோடது. விட்டுட்டு வர முடியாது. அதனாலதான் எடுக்க உள்ள போனேன். மேல சொல்ல. நான் படிக்கட்டு ஏறி மேல போய் பார்த்தேன். ஆனா அங்க யாரும் இல்ல. எல்லாரும் போயிட்டாங்க. உடனே பாத்ரூமுக்கு போய் பார்த்தேன். ஆனா புக் அங்க இல்ல. அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நான் தப்பான ஃப்ளோருக்கு வந்திருக்கேன்னு. அப்பதான் எனக்கு பிளேன்ஸோட சத்தம் தான் கேட்டது. சரி. அந்த புக் மேல் மாடியில இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வேகமா வெளியே ஓடி வந்தேன். அப்படி வரும்போது தடுக்கி விழுந்துட்டேன். என்னோட முட்டையில அடிபட்டுருச்சு. ரத்தம் வந்துச்சு. ஆனா எனக்கு கண்ணீர் வரல. ஏன்னா மேல பறக்கிற பிளேன்ஸோட சத்தம் நல்லா கேட்டுச்சு. அப்ப வெடிச்ச குண்டால ஜன்னல்லாம் ஆட ஆரம்பிச்சது. அந்த குண்டு ரொம்ப பக்கத்துல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கால் பயங்கரமா வலிச்சது. ஆனாலும் வேகமா ஓடி வந்தேன். பயத்துல இருந்தேன். இன்னொரு வெடிகுண்டு வெடிச்சது. அப்பதான் பில்டிங் இடிஞ்சு சீலிங்ல இருக்க தூசி எல்லாம் விழுந்தது. அந்த பிளேன்ஸோட சத்தம் எல்லாம் பில்டிங்குள்ள இருந்து கேக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேக்குறப்போ ஒரு வெறி பிடிச்ச நாய் என்ன துரத்துற மாதிரி இருந்தது. மனசுல ஓடணும்னு மட்டும் தான் தோணுச்சு. வேகமா ஓடினேன். ஸ்கூல்ல விட்டு நான் வெளியே வந்தேன். ஆனா அங்க யாருமே இல்ல. சுத்தி எல்லா இடத்துலயும் பாத்துட்டு இருந்தேன். ஆனா எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. திரும்பி எல்லா இடத்துலயும் பார்த்தேன். பாக்குறதுக்கு எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி இருந்தது. அதனால எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. சுத்தி முத்தி யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தேன். யாராவது பார்த்து ஹானா வந்துருன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா என் கண்ணுக்கு யாருமே தெரியல. ஆனா அப்படி யாரும் வரல. என்ன நான் தான் காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா அப்போ என்னோட கால்கள் தரையை விட்டு நகரவே இல்ல. இப்பவும் ஞாபகம் இருக்கு. நான் மேல ஆகாயத்தை பார்த்தேன். அப்போ கழுகு மாதிரி அந்த பிளேன்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா பறந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்க சரி, அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல. என்னால நடந்த எதையுமே மறக்கவே முடியாது. ஆனா எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஒரு அமைதி அங்க இருந்துச்சு. அப்புறம் ஒரு பலமான சத்தம் மட்டும்தான் என் காதுகள்ல கேட்டது. வேற எதுவும் இல்லையா? எனக்கு தெரியல. என்ன பாத்தியா? இல்ல, தெரியல. நான் அங்கதான் இருந்தேன். நீ காத்துல பறக்கும் போது என்ன பாத்தியா? இல்ல, எனக்கு அது தெரியல. நான் சொல்றேன், நீ என்ன பார்த்த. கேமராவை நான் வச்சுட்டு இருக்கும் போது அந்த ஒரு நொடி நீ என்ன பார்த்த. ஒரு கேமரா, ஒரு கருப்பு கண். அந்த கருப்பு கண் என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு. வேற என்ன? மத்த எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. யோசி. அங்க ஒரு ஷர்ட், இல்ல ஒரு ஜாக்கெட் நினைக்கிறேன். ஓ, ஜாக்கெட்டா? என்ன கலர்? எனக்கு அது தெரியல. கொஞ்சம் நல்லா யோசி. எல்லோ கலர். எல்லோவா? இன்னொரு கலர் கூட. என்னது? இன்னொரு கலர். சிவப்பா? ஆமா. எங்க பார்த்த? அது ரத்தமா? எங்க பார்த்தன்னு கேட்டேன். என்னோட கைகள்ல.
கையிலன்னா ஆம்பேண்டா? ஆமா, சரியா சொன்னீங்க. அதான். வெள்ளை கலர் ஆம்பேண்ட், அதுல சிவப்பு கலர்ல பிரஸ்ன்னு எழுதி இருக்கும். நிஜமாவே நீ கலக்கிட்ட. நீ நேரம் இதையே உன் தொழில செஞ்சிருந்தா பெரிய கோடீஸ்வரி ஆயிருப்ப. அசத்திட்டப்போ ஹேனா, அது நீதான் நினைக்கிறேன். இப்பவாவது நம்புறீங்களா? ஒருவேளை நீதான் அந்த பொண்ணா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? உங்களை வெறுக்க எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த உரிமை எனக்கும் தான் இருக்கு ஹேனா, எனக்கும் தான் இருக்கு தெரியுமா? என்னைக்குதான், சரியா எந்த நாள் தான் நான் தோத்து போனவன். ஏகப்பட்ட வாய்ப்பு என்ன தேடி வந்து எதையும் நான் பயன்படுத்திக்கல. நீ என்ன சரியாதான் சொல்லியிருக்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன். அந்த நொடியில இருந்து இந்த போட்டோ எனக்கு பயத்தை தான் கொடுத்திருக்கு. இது என்ன அப்படியே முறைக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா எல்லா வேதனைக்கும் மேல என்னை பத்தி யோசிச்சேன், உன்னை பத்தி யோசிச்சேன். வாழ்றதுக்கான தகுதியை எனக்கு போயிடுச்சுன்னு நம்பினேன். இங்க பாரு, இத கொஞ்சம் பாரு. இவனா இல்லாம இறந்தா. இவளை காப்பாத்தாம உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அவ உடல் மேல நாட்டோட கொடிய போத்தி கொண்டு போனாங்க. ஆனா அதால ஒரு பயனும் இல்ல. சொந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதப்போ அணிவகுப்பு நடத்தி என்ன பிரயோஜனம்? என் வைஃப் என்ன மன்னிக்கவே மாட்டா. எவ்வளவு முயற்சி பண்ணியும் என் வைஃபால என்ன மன்னிக்க முடியல. என்னாலையும் முடியல. நான் என்கிட்ட இருந்த அந்த போட்டோவோட காப்பி எல்லாத்தையும் எடுத்து அந்த பேஸ்மெண்ட்ல பூட்டி வச்சிருந்தேன். அதோட ஒரிஜினல் நெகட்டிவ் மேகசின் கவர் எல்லாமே பெருமையா மாட்டி வச்சிருந்த ஃப்ரேம் முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிருந்தேன். திரும்ப திரும்ப நீதான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச. எங்க பார்த்தாலும் உன்னோட போட்டோ தான் இருந்துச்சு. ஏதாவது தெருவில் போனாலும் சரி, டிவி ஆன் பண்ணாலும் சரி, எங்க பார்த்தாலும் நீ மட்டும் தான் இருந்த. கடைகள்ல கூட உன் போட்டோ தான் இருந்துச்சு. உன்னையே பார்த்துட்டு இருந்த. சிட்டி முழுக்க நீ தான் தெரிஞ்ச. உலகத்துல எங்க போனாலும் கண்ணு முன்னாடி நீ தான் வந்த. எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ என்னோட கண் பார்வையில இருந்து போறதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருந்த. நானும் பாதிக்கப்பட்டவன் தான். என்னோட வாழ்க்கை எந்த மாதிரி முடியும்னு நினைச்சு பார்க்கல. இனி நான் என்ன செய்ய போறேன்? இதுக்கு மேல நான் என்ன செய்யறது? என் கூட வா. எங்க போக போறோம்? மொத்த உலகமும் உன்னதான் பார்க்க ஆசைப்படுது. 20 வருஷத்தோட கதைய உன் வாயில இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா என்னோட ஆசை அது இல்ல. எனக்கும் தான். ஆனா இப்ப வேற என்ன வழி இருக்கு? கடந்த காலத்தை நம்மளால மாத்த முடியாது. நம்ம 2 பேரும் கடந்த காலத்துல எப்படி இருந்தோங்கிறத பத்தி கவலை இல்ல. இந்த நொடியில இருந்து நமக்கு என்னவா இருக்கணுமோ நாம அந்த மாதிரி இருக்கலாம். நான் முடியாதுன்னு சொன்னா நீ சொல்ல மாட்ட. நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை நாம அமைச்சுக்கணும்.
இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணா ட்ரெஸ் பண்ணிக்க. 12 o'clock நம்ம ரூமை வெக்கேட் பண்ணி ஆகணும். கேக்குதா? என்ன? நீ ரூமை விட்டு கிளம்புறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. உங்க கை ரொம்ப சாஃப்டா இருக்கா. நான் இதை எதிர்பார்க்கல. நன்றி. அர்லானோ, நீ பிரசிடென்ஷியல் பேலஸுக்கு போயிட்டியா? இல்ல நீ கவலைப்படாத, நான் டயத்துக்கு வந்துடுவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என் பக்கத்தில் இன்னொரு சீட்டை ரெடி பண்ண. ஸ்பெஷலான ஒருத்தங்க வராங்க. அவங்க விதிமுறையை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, சொல்றதை செய். எனக்கு பக்கத்திலேயே. இங்க பாரு நண்பா, மறுபடியும் பிரபலமாகணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட திங்ஸ் எடுத்துக்க. உன்னோட அரசாங்கம் உன்னை லஞ்சுக்கு கூப்பிட்டுருக்கு. கிளம்பணும்னு சொல்றேன், படுத்துக்கிட்டே இருக்க. எந்திரி, ஒழுங்கா கிளம்புற வழியை பாரு. அப்புறம் யாராவது வந்து துரத்துனா என்ன கேட்காத. டாக்டர் அர்லானா, என்ன ஹாஸ்பிட்டலுக்கா போறீங்க? இப்போ வா. என்ன ஆனாலும் சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. எதுக்கு? இது சாராவோட புக். இது நர்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. இதை நான் கேட்கிற கடைசி உதவி. கதையை படிக்கும் போது அந்த மிருகங்களோட சத்தத்தை பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா கதை நல்லா இருக்காது. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன உண்மை? உன் பொண்ணை பத்தி தான். சில உண்மைகளை நம்மளால தாங்கிக்க முடியாது, அதான் கேட்டேன். அவளுக்கு என்ன ஆச்சு? நேத்து ராத்திரி அவ இறந்துட்டா. அப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்காது. அதான் இப்ப சொல்றேன். போலாமா? கொஞ்ச நேரம் ஹாலில் வெயிட் பண்ண முடியுமா? நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா வெயிட் பண்றேன். இன்னொரு விஷயம், நீ உன்னோட கதையை அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் கிட்ட அப்புறம் அம்பாசிடர்ஸ் கிட்ட சொல்லும் போது ஸ்கூலை விட்டு வந்து வெளியே நின்று மேல ஆகாயத்தை பார்த்ததா சொல்லாத. ஏன்னா அந்த பொண்ணு பார்க்கவே இல்லை. அப்புறம் என்னோட ஜாக்கெட் எல்லோ கலர்ல பர்பிள். அதுக்கப்புறம் முக்கியமா என் கையில எந்த பேண்டும் இல்லை. நீ பொய் சொல்றன்னா அங்க யாரும் நினைச்சிடக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். உன் சிரிப்பு நல்லா இருக்கு. சிரிப்புன்னு எதிர்பார்க்கல. இந்த நொடியில இருந்து நாம எப்படி வேணும்னாலும் வாழலாம். நான் கீழே வெயிட் பண்றேன், வா. ஹலோ, ஹாஸ்பிட்டல் ஆஃப் ரிப்பப்ளிக்கா? ஆமா, ரூம் நம்பர் 161ல இருக்கிற பேஷண்ட்டை பத்தி விசாரிக்க தான் ஃபோன் பண்ணேன். ஆமா, இன்டென்சிவ் கேர் தான். நான் அவளோட அம்மா ஈடா. சரி, வெயிட் பண்றேன். சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கேன். அப்படி ஒரு பயங்கரமான போர்ல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்.
ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம புது அரசாங்கம் மக்களுக்கு உதவி செய்ய அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் அரசாங்கம் உதவி செஞ்சுட்டு இருக்கு. அது ஒரு சாதாரண போட்டோ தான், ஆனா அது உங்க நாட்டுக்கான அமைதி சின்னம்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்புறம் இந்த காரணத்துக்காக தான் நான் உங்க எல்லாருக்கும் உண்மையான ஹீரோவை இப்போ அறிமுகப்படுத்த போறேன். அது யாருன்னா, நெருப்பு தழும்போட இருக்கிற அந்த பொண்ணு ஹானா மால்ம். வாங்க. நான் இங்க இருந்திருக்க கூடாது. இது என்னோட இடம் கிடையாது. எல்லாரும் என் முகத்தை பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் போட்டோல இருக்க முகம் இந்த முகம் கிடையாதுன்னு. காத்துல பறந்துட்டு இருந்த அந்த பொண்ணு நான் கிடையாது. அந்த பொண்ணு என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இதா. என்னோட கசின் ஜீனா, பக்கத்து வீட்டுல இருந்த ஆயிஷா, அப்புறம் அகீனா, ஜஹானி, லகேஷா, கூடவே தம்பிகா, அப்புறம் கமாரி. நீங்க போட்ட பாம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான பொண்ணுங்களோட வாழ்க்கையும் அவங்களோட எதிர்காலத்தையும் அழைச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த பேருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எனக்கு தெரியும். அதை மறந்துடுவீங்கன்னு தெரியும். இனி என் பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க எல்லாம் இன்னைக்கு என் கூட இருந்திருக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த போட்டோல இருந்த பொண்ணுங்க தான். அவங்கள மறுபடியும் மறக்காம நான் பாத்துக்கிறேன்.